நாம் தியானத்துக்கு எடுத்துட்டு வேதபதியும் மத்தேயு எழுதின விசேஷம் 28ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின்மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பூமியில் ஒரு பெரிதான சரித்திரம் அல்லது பெரிதான செயல் என்று சொன்னால் இயேசுவினுடைய மரணமும் இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான். இயேசுடைய மரணமும் இந்த உலகத்தில் யாருக்கு கொடுக்கப்படாத ஒரு கொடுமையான மரணங்கள். அப்படிப்பட்ட கொடுமையான இந்த மரணத்தை எந்த மனிதனும் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு மரணத்தை இயேசு கடந்து போனார். ஆனால் இதை குறித்து தாவீது சொல்லும்போது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இங்க இயேசுவினுடைய இந்த மரணத்தை குறித்து தாவீது தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அந்த மரணத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்படவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. இயேசுவானவரும் அந்த சிலுவையின் மரணத்தை குறித்து என்ன செய்யல, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. எல்லாரும் எதிர்பார்த்திருப்பார்கள் இவர் மரணத்தை குறித்து பயப்படுவார் என்று. ஒரு இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்படியானால் இந்த மரண தண்டனை எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை இயேசுவானவர் அதை உணர்ந்தார், அவர் அறிந்தார். இது எவ்வளவு பயங்கர காட்சியா இருக்கு என்பதையும், ஆகிலும் அது தேவனுடைய சித்தம் என்பதை விளங்கியிருந்தபடினால் அவருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுவதற்கு தான் நான் ஆயத்தமா இருக்கிறேன், அல்லாமல் என் விருப்பத்தையோ என் சித்தத்தை அல்ல என்பதை அங்கே தெளிவுபடுத்தி அவர் ஜெபிக்கிறதையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மரணத்தை உலகத்தில் யாரும் இல்லை. அப்படி மரித்த இந்த இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டதற்கு எல்லாரும் சாட்சிகள். அதற்கு சாட்சிகளாக தான் அரசாங்கமும் ரோமர்களும் காவலர்களை வைத்து காக்கிறார்கள். கல்லறை காக்கிறத அங்கதானே பார்க்கிறோம். கல்லறைக்கு காவல். இது காவல் எதற்காக? இயேசு தன்னுடைய ஜீவனுள்ள நாட்களில் அவர் ஒரு காரியத்தை குறித்து அடிக்கடி பேசினார். நான் உயிரோடு எழுந்துருவேன், நான் எழும்புவேன் சொன்னார். தான் எழும்புவேன் சொன்ன அந்த வார்த்தையை எப்படியாவது அதை தவறுதலாக மாற்ற வேண்டும், பொய்யாக மாற்ற வேண்டும் என்று சத்துருடைய கூட்டங்கள் எழும்பி அதற்கான சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள். ஆனால் குறித்த நேரம் வந்தது. 3வது நாள் அதிகாலையில் பரலோகத்தில் இருந்து தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து அந்த தடையை நீக்குகிறார்கள். இயேசுவானவர் உயிர்த்தெழுகிறார். அந்த தூதர்கள் இறங்குகிற அந்த மகிமையை கண்ட உடனே காவலர்கள் மரித்தவர்கள் போல விழுந்து விட்டார்கள்.
மயக்க நிலைக்கு மாறிவிட்டார்கள். அந்த மகிமையை, அந்த மகிமையான பிரகாசத்தை அந்த காவலர்களால் பார்க்க முடியலை. இது எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய மகிமையை பாவ கண்களால் பார்த்து விட முடியாது. பாவிகள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. பாவிகளால் அந்த மகிமையான பிரசன்னத்தை தாங்கும் அந்த பலன் இந்த சரீரத்தில் கிடையாது. தூதர்கள் இறங்குகிறார்கள். அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு. படிங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, வாசலில் இருக்கிற கல்களை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அதன் மேல் உட்கார்ந்தான். அடுத்து காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். திடுக்கிட்டு செத்தவர்களை போல மாறினார்கள். இப்போ தேவன் இறங்கி வரல. யார் இறங்கி வருகிறான்? தேவனுடைய தூதன். ஒரு தூதன். ஆனால் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு உதவிக்கு ஒரு தூதன் இறங்கி வந்தா போதும். எவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை ஜெயிக்க முடியும். இயேசுவானவரும் இதுதான் சொன்னார். பேதுரு பட்டயத்தை எடுக்கும் போது, பேதுரு பட்டயத்தை எடுக்காத, நான் வேண்டிக் கொண்டால் பரலோகத்திலிருந்து நினைச்சுவாங்க தூதர் இறங்கி வந்து இதில் ஒரு விஷயத்துல எல்லாமே வேறு விதம் மாறுகிறோம். ஆனா அதை நிறைவேற்ற நான் வரல. அதற்காக நான் இந்த பூமியில இந்த பாடுபடலை. அதற்காக நான் உபதேசம் பண்ணலை. நான் ஒரு புதிய உலகத்தை உண்டாக்க நான் விரும்புகிறேன். ஒரு புதிய ராஜ்யத்தை உண்டாக்க விரும்புகிறேன். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்குன்னா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யமா இருக்கும். அன்பின் குமாரனாலே ஸ்தாபிக்கப்பட்டதா இருக்கும். அதனாலதான் யாரெல்லாம் இயேசுவுடைய மரணத்துக்கு பின்பு இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கு ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. அதுவரை வேதத்தில் கிறிஸ்தவம் என்கிற எந்த அடையாளமும் இருக்கவே இருக்காது. எந்த இடத்துல நீ கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த நாமம் இருக்காது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பும் தான் இந்த அடையாளங்கள் உண்டாகிறது. யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். அது வரைக்கும் யாராக இருக்கிறோம் சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையான சந்ததிகளாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வருகிற அந்த ஆசீர்வாதத்துக்கும் அந்த பாதுகாப்புக்கும் அதனால் கிடைக்கிற மேன்மைகளுக்கும் நாம் பாத்திரர் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் இயேசுவானவர் அந்த நியாயப்பிரமாணத்தை தன்னில் தானே ஏற்றுக்கொண்டு முழுவதும் சிலுவையில அறைந்து அதற்கு பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு அவர் புதிய பிரமாணத்தை ஸ்தாபிக்கிறார். அதனால்தான் சிலுவையில் அவர் சொன்னது 7 உபதேசங்கள் நான் கடந்த நாளில் சொன்னேன். அது 7 விதமான கிறிஸ்துவினுடைய பின்பு அஸ்திபார உபதேசங்கள். எப்படி அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்கிறோமோ, அப்போஸ்தலருடைய உபதேசம் எந்த அடிப்படையில் வருகிறது? இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தையின் அடிப்படையில் வருகிறது. அதற்கு முன்பு முழுவதுமாக மோசேயை குறித்தும் மற்ற பிரதானமான தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இப்பொழுது முற்றிலுமாக ஒரு புதிதான ஒரு காரியத்தை இயேசுவானவர் உருவாக்கிட்டார். அதனால்தான் இன்றைக்கு நமக்கும் மற்ற மார்க்கத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, மற்றவருடைய வழிபாடுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன? நாம் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். இப்போ பழையற்பாட்டின்படி ஒருவன் நமக்கு தீமை செய்தால் நாம் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? தீமை செய்ய முடியும். தீமை செய்தால் அந்த தீமையினால் நாம் தண்டனை பெறுவது இல்லை. ஆனால் புதியற்பாட்டு பிரமாணத்தின்படி நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய பழகுங்கள் அப்படிங்கிறார். உனக்கு ஒருத்தர் தீமை செய்தான், அதே தீமையை நீ திரும்பி செய்திராத. அதே தீமை செய்தன்னு சொன்னா நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்ற அந்த அடையாளத்தை இழந்து விடுகிறோம், அந்த சாட்சிகளை இழந்து விடுகிறோம். ஆனால் தான் நமக்கு சாட்சிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னிடத்தில் சொல்லும் போது, நீங்கள் பூமிக்கு உப்பை போல இருக்கிறீர்கள். உப்புடைய தன்மை என்ன?
எவ்வளவு காரியத்தை நீங்க செய்தாலும் கடைசியில் அதை ருசி உள்ளதாக மாற்றுவது எதுதான்? அந்த உப்பு தான். அந்த உப்பு இல்லாவிட்டால் முற்றிலுமாக என்ன செய்கிறோம்? அதனுடைய தன்மையை இழந்துவிடும். அப்படி அந்த உப்பானது சரியாக செயல்படவிட்டால் இயேசு சொல்றாரு, நீங்கள் எதற்கு ஒப்பாக மாறுவீர்கள் சொன்னால், தெருக்களிலே கொட்டப்பட்டு மனுஷர்களுடைய கால்களினால் மிதிக்கப்படுவதற்கு இது அவர் உப்பு ரொம்ப அவசியமானது. எந்த வீட்டில் போனாலும் டைனிங் டேபிள் என்ன இருக்கும்? உப்பு இருக்கும். கிச்சனில் இருக்கும், உப்பு இருக்கும். இன்னும் பாடி அடக்கம்ன்ற இடத்துல விட உப்பு தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது. எனக்கு காரணோட சர்ச்சுக்கு போயிருந்தேன். உப்பு வரலன்னா கத்துறாங்க ஒருத்தர். என்னப்பா உப்பு எங்க? ஒருத்தர் சொல்றான் பெட்டி பூரா உப்பா போட அப்படிங்கிறான். ஒருத்தன் அந்த குளியலெல்லாம் உப்பா போட அப்படிங்கிறான். உப்பு என்ன செய்யாதான்? கெட்டுவோமா? அப்படி இருக்குமா? நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, இந்த மூடத்தனமான நம்பிக்கை மேல அதிக நம்பிக்கை இருக்குது. சரி, ஏதோ ரெண்டு போட்டோமோ விட்டோமோ அப்படின்னு இல்லை. அதற்கு என்ன ஒரு பிரயாசங்கள். ஒரு மூட்டை நிறைய வாங்கிட்டு வந்து அள்ளி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனால் அது உப்பு சாரமற்று போனால் அது பாதுகாக்காத, ருசி கொடுக்காத, அது மனுஷரால் விதிக்கப்படும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. ஏன் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அவமானப்படுகிறோம்? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இவ்விதமாக நாம் ஒரு குற்றச்சாட்டுகளாக மாறுகிறோம்? சாட்சிகளை எல்லாம் இழந்து போறோம். அப்ப உப்பு தன்னுடைய தன்மை என்ன செய்துட்டு இழந்து போச்சது. உப்பு தன்னுடைய காரத்தை இழந்து போய்விச்சது. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். எது? சாட்சிகளை காட்டுது. சாட்சியுள்ள ஜீவியத்தை காட்டுது, சாட்சியுள்ள செயலை காட்டுது. இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதுல இருந்து ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. எங்களுடைய பிரசங்கமும் என்னதாயிருதுமா? விருதா. உங்கள் விசுவாசமும் விருதா. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி. இந்த பிரசங்கம் எப்படி ஆயிடக்கூடாது? இத்தனை வருஷம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின அந்த பிரசங்கம் என்ன ஆயிடக்கூடாது? இப்போ உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அற்ற ஒரு கிறிஸ்தவனா இருப்போமானால், அதுதான் இயேசுவானவர் முதல்ல அந்த காரியத்தை செய்கிறார். அதுக்கு முன்னாடி அதுக்குதான் மரித்து போன 3 நாள் கழித்து லாசரை எழுப்பி காட்டினார். ஒரு டெமோ மாதிரி செய்து காட்டுறாரு. என்னால் மரித்தவனை என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். அது 3 நாள் இல்லை, 4 நாள் ஆனாலும், அது அழுகி இருந்தாலும் என்னாலே என்ன செய்ய முடியும்? அதை உயிர்ப்பிக்க முடியும். இங்க இயேசுவானவர் நான் தேவன் என்பதை, எனக்குள் தேவனுடைய தன்மை இருக்கிறது என்பதையும், நான் தேவனுடைய குமாரன் தான் என்பதை எல்லா ஜனங்களும் விசுவாசிக்கும்படியாக, எல்லாரும் நம்பும்படியாக. ஏனென்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு பிரசவம் பண்றாரு. நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லுகிறார். ஆனா உயிர்த்தெழுவேன் என்று சொல்லுகிற தேவன், அப்படி ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை ஒரு டெமோ செய்து காட்டணும். அதை செய்து காட்டுறாரு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். லாசரு உயிர்த்தெழுந்த பின்பு அநேகர் கிறிஸ்துவிடத்துல வந்தாங்க. எனக்கு இதுவரை வரலாறுல நடக்கல, சரித்திரத்தில் நடக்கல. 4 நாளான ஒரு மனுஷனை கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தது யாரும் இல்லை.
அது எப்படி கொண்டு வரா பாருங்க. ஒரு வார்த்தை, லாசருவே நீ வெளியே வா அப்படிங்கிறாரு. வார்த்தை தான். அந்த வார்த்தை சொன்ன உடனே 4 நாட்கள் உள்ளே இருந்தது அந்த கட்டுகளோடு வெளியே வருகிறது. எப்படி உள்ளே வைத்தார்களோ அப்படியே வெளிவருகிறது. ஏனென்றால் லாசருடைய சகோதரி சொல்லுகிறார், ஐயா மரித்து 4 நாள் ஆயிற்றதே, இப்பொழுது எப்படி இருக்கும்? நாட்டம் எடுக்குமே. அவன் சொன்ன வார்த்தை 100% உண்மையான ஒரு வார்த்தை. ஆனா இயேசு அப்படி அல்ல, இப்படியும் இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டுகிறாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது எப்படி வரும் என்பதை கொஞ்சம் கவனித்து பார் என்பதை அவர்கள் நம்பும்படியாக, விசுவாசிக்கும்படியாக, உயிர்த்தெழுதலுக்கு நீங்களா சாட்சிகளாக இருக்க வேண்டும். நீங்களா உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்பது. ஆனா அவர்களுக்கு தெரியும் நன்றாக உயிர்த்தெழுதல் இருக்க வேண்டும். இயேசு அவன் எழுந்திருப்பான்னு சொன்ன உடனே மார்த்தாள் என்ன சொன்னாங்க? உயிர்த்தெழுதி நாளில் என் சகோதரனும் எழுந்திருப்பான். அப்போ உயிர்த்தெழுதல் பற்றி நன்றாக தெரியும். அந்த நாட்களில ஒரு குரூப்பு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. பரிசேயர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? உயிர்த்தெழுதல் இல்லை இல்லை என்பதை இயேசுவான உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனா உயிர்த்தெழுதல் இல்லை என்று பரிசேயர் கூட்டங்கள் என்ன செய்ய அவரோடு வாக்குவாதங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை என்ன அடிப்படையில், ஆனால் பாருங்க, நம்மளை விட பொய்க்கும் அல்லது பொய்யான மார்க்கத்துக்கும் அல்லது பொய்யான உபதேசத்துடைய வல்லமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை யாரும் ஏற்றுக்கொள்ளுத விதமா இருக்கும். இயேசுவானவர் உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்ப இவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை எப்படி நிரூபித்து காட்டணும்னு விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அப்படியானால் உயிர்த்தெழுதலில் எப்படி இருக்கட்டும், எப்படி இருக்கும்ங்கிறதுக்கு அவங்க ஒரு டெமோ மாதிரி எடுத்து காட்டுறாங்க. ஒரு குடும்பத்தில் 4 சகோதரர் இருக்கிறார்கள். அந்த சகோதரரில் மூத்தவன் விவாகம் பண்ணுகிறான். விவாகம் பண்ணிவிட்டு அவன் மரித்து போய் விடுகிறான். அடுத்த சகோதரனுக்கு விவாகம் பண்ணுகிறான், அவனும் மரித்து போகிறான். அடுத்து இப்படி நடக்கிறது. இப்ப எல்லாரும் மரித்து விட்டார்கள், இந்த பெண்ணும் மரித்து விட்டாள். இப்போ உயிர்த்தெழுதல்ல இவ யாருக்கு மனைவியா இருப்பான்? என்ன மேடம், இந்த கேள்விக்கு பதில் இருக்குதா? இதுக்கு பதில் இருக்குதான்னு கேள்வி சரியான கேள்வி தானே. ஒரு பெண் 4 பேர் திருமணம் பண்ணியிருக்காங்க. மரணத்துக்கு பின்பு திருமணம் பண்ணுவதற்கு வேதாகமம் அங்க அனுமதி கொடுக்குது. அதனால் சட்டப்படி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குது. இங்க பூமியை பொறுத்தவரை கரெக்ட். ஆனா உயிர்த்தெழுதலில் சொல்லுகிறீரே, அப்படியானால் உயிர்த்தெழுதலில் இப்படிப்பட்ட நபர் எப்படி இருப்பார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இப்ப நான் நீங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? எப்படியானது? எப்படியா இவ யாருக்கு சத்ரு கேள்வியில ரொம்ப அறிவு இருக்கும், ரொம்ப சயின்டிபிக்காலாம் இருக்கும். நம்ம இந்த கேள்வியில பார்த்துட்டு தான் உடனே நம்ம நினைச்சு பயப்படுவோம். இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்து முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் இருக்கும். சில நாஸ்திகருடைய கேள்வியும் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இயேசு இவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்? அந்த அதிகாரத்தில் இருக்கு பாருங்க பதில். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தப்பான கேள்வி எப்போ வரும்? நம்ம ஒரு மனுஷனை குறித்து பேசுறோம்னு சொல்லுங்க, அந்த மனுஷனை நம்ம தப்பாவே பேசுறோம். எப்போ அந்த மனுஷன் தப்பா பேசுவோம்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட நபரை குறித்தோ அல்லது இப்போ சட்டம் வருது, அந்த சட்டத்தை குறித்து நாம் தெரியாத வரைக்கும் தப்பா பேசுவோம்.
ஆனா தெரிந்து நினைச்சுவோம் சரியும் போமா சரியில்லைன்னு சொல்லுவோமா? இப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து இவர்கள் தப்பாகவே புரிந்து வைத்திருந்தபடியினால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தவறுகளாகவே படித்து வைத்திருந்தபடியினால், வேத வார்த்தைகளை தவறாகவே பேசி வந்தபடியினால், இந்த உபதேசத்தை பண்ணிக்கொண்டே இருந்தபடியினால், இப்பொழுது இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை இவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை, தப்பா தோடுகிறது. அதனால் கிறிஸ்துவை தப்பாவே பார்க்கிறார்கள். அன்றைக்கு இயேசு அல்ல, இன்னைக்கும் உண்மையுள்ள சத்தியங்கள் தப்பாதான் ஜனங்கள் மத்தியிலே சபைக்குள்ளே காணப்படுகிறது. ஆனால் பொய்யான வார்த்தைகள் அது சரி என்பதை போல தோன்றும். உண்மை சத்தியங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னால் மனக்கண் திறக்கல. இப்ப இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இந்த எம்மாவூர் என்கிற இடத்தில் 2 பேர் நடந்து போயிட்டே இருக்கிறார்கள். அப்போ 2 பேர் பேசுகிறார்கள், இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று பேசுகிறார்கள். அவர் பக்கத்தில் இயேசுவானவர் கடந்து போகிறார். போகும்போது அவர் கேட்கிறார், என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். இவர் ஒண்ணுமே தெரியாதது போல எப்படி கேட்கிறாரு, என்னப்பா ரொம்ப ரொம்ப பேசிட்டே போறீங்களே, ரொம்ப இது பண்ணி பேசுறீங்களப்பா, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற. உடனே அவர் டக்குனு கேள்வி கேட்கிறார்கள், நீர் அந்நியரோ, இங்க நடந்தது தெரியாதா? எருசலேமில் என்னெல்லாம் நடந்துச்சு பாருங்கள். எருசலேமிலே இப்படி இயேசுவானவர் என்ன செய்து விட்டார்கள், நாங்கள் அவரை குறித்து வேறு விதமாக எதிர்பார்த்தோம். அவர் ரட்சிப்பார் என்று, அவர் பாதுகாப்பார் என்றும், அவர் உயிரோடு இருப்பார் என்று நம்பினோம். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள் நம்பினோம், எங்களை மீட்பார் என்று நம்பினோம். அப்படிப்பட்ட இயேசுவானவரை என்ன செய்து விட்டார்கள், குற்றம் சாட்டி சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அவர் கொண்டு போட்டார்கள், அடக்கம் பண்ணியாச்சு, இது எல்லாம் முடிஞ்சது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதை பார்க்க இன்னொரு சம்பவம் நடந்தது. எங்கள் கூட்டத்திலிருந்து 2 பேர் போனார்கள், பார்த்தார்கள், ஆனால் அங்கே கல்லறையிலே அவருடைய சரீரத்தை காணவில்லை. இப்படி எல்லாம் பேசிட்டே வருகிறார்கள். நல்லா கவனிங்க, இதை பேசினது யாரு? யார் பேசி வந்தது? அப்ப இவங்களுக்கு ஏன் மறக்க பிடிச்சது? சத்தியம் அவங்களுக்கு மறக்க பிடிச்சது, உபதேசம் அவங்களுக்கு மறக்க பிடிச்சது. நீ இயேசுவோட இருந்தாலும் உனக்கு எல்லாம் புரிஞ்சுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருன்னு அர்த்தம் இல்லை. கத்திரம் கண்ணை திறக்கணும். தேவன் கண்ணை திறக்கலைன்னா நீ தவறாக தான் பேசுவோம். நான் அதனால இன்னைக்குமே யாரும் யாரை பற்றி குற்றம் சொன்னா கூட நான் முழுவதும் நம்பவும் மாட்டேன், அதை எடுத்துக்கொள்ளவும் மாட்டேன். இது இவர்களுடைய பார்வையில் பார்க்க பார்வை, இவர்கள் பகுதியிலிருந்து பார்க்க பார்வை என்ன, குற்றமாக பார்க்கிறதுனா எல்லாமே குற்றமாக தெரியும். ஆனால் அந்த நபரை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தால்தான் இது ஏன் நடந்தது என்று தெரியும், எதற்காக நடந்தது தெரியும், எப்படி நடந்தது என்று தெரியும், இதை எப்படி மாற்றலாம் என்று தெரியும். அவர்களுக்கு அப்பொழுது நான் சரியான ஆலோசனை கொடுக்க முடியும். இயேசுவோடு தான் இருந்தார்கள். அவர் நடந்து வருகிற எல்லாவற்றையும் பேசுறாரு. அவன் கேட்கிற ஒரு கேள்வி ரொம்ப நல்லா இருக்கும், நீர் அந்நியரோ? பேசுறது யாரை குறித்து தான்? அங்க அவ்வளவு பேசிட்டு வந்து யாரை குறித்து பேசி வர்றார்கள்? சாலினிய குறித்து தான் பேசிட்டே வராங்க எல்லாரும். ஆனா சாலினி பக்கத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியல, அவன் குடும்பத்துக்கு தெரியவே இல்லை. ஏன் தெரியலன்னா, இப்போ வேற ரூபத்தில் வர்றார், சாலினிங்கிற ரூபத்தில் இல்லை, வேற ரூபத்தில். அதனாலதான் இது மகிமையின் சரீரம், இது சாதாரண சரீரம் இல்லை. அப்ப இயேசுவோடு இருந்த இவர்களுக்கு இயேசு தன் பக்கத்தில் மகிமை அடைந்து மகிமையின் சாயலா இருக்கிறதை காண முடியாதபடிக்கு, ஏன்னா அவங்க பார்த்த இயேசு வேற. இப்போ மாம்சத்துல பார்த்த இயேசு, மாம்சத்தில் பார்த்த இயேசுவை இப்போ ஆவிக்குள் இருக்கிறதை இவங்களால் நினைச்ச காண முடியல. அப்படியே அது குறிப்பிட்ட இழுகு வருது. இவங்க வீட்டு பக்கத்தில் வந்த உடனே இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க, இயேசு அதை கடந்து போறாரு. உடனே ஒருத்தர் கூப்பிடுறான், பொழுதுலாம் போயிடுச்சுதியா, சும்மா எங்க எல்லாம் பயங்கரமான சம்பவம்லாம் நடக்குது, கொஞ்சம் எங்கள் வீட்டில் வாங்க, இருந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிடார்கள். உடனே இயேசுவும் ஒரு சாதாரண ஒரு மனிதர் போல அப்படியே போறார். உள்ளே போன உடனே டேபிளில் உட்கார்ந்து வச்சது. உட்கார்ந்த உடனே இப்போ இயேசு அவங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலை செய்கிறார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக எப்படி அவர் கடைசியான ராபோஜனத்தை பந்திய பிட்டு கொடுத்தாரோ, அதே போல இயேசுவானவர் இப்பொழுது அவங்களுக்கு அப்பத்தை எடுத்து
அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிறார். இதை பிட்டு கொடுத்த உடனே தான் இப்ப என்ன தெரியுது? கண்கள் திறக்கப்படுது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே தான் அந்த வார்த்தை படிங்க, அப்படியே நல்லா இருப்பாரு. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது, நல்ல கவனிங்க, அவர் வசனத்தை எடுத்து மருத்துவர் உயிர்த்தெழுதல் உண்டுங்கெல்லாம் எடுத்து காட்டிட்டே வர்றாரு. ஆனா அப்போ கூட என்ன செய்யுது? அவன் இப்போ உணர்றான். ஆனா அது அனல் மூழும்போது அவனுக்கு தெரியவே இல்லை. சில நேரங்களில் நமக்கு கர்த்தர் உணர்த்தும் போது நம்ம உணரவே மாட்டோம். உணர்த்தும் போது அதை தாண்டி போயிட்டே இருப்போம். யாருக்கோ சொல்றாரு, இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏதோ சொல்றாரு அப்படி கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா இவங்களுக்கும் எப்போ சொல்ற சாட்சி கொடுக்கிறான். அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வரும்போது வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது, வேத வசனத்தை எடுத்து அவர் விளக்கி காட்டும் போது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய இருதயம் நமக்குள்ளேயே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, 11 பேரும் ஒன்றாக இருக்கிறதை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீயோனுக்கு தரிசனமானார். மெய்யாகவே கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று போய் சாட்சி கொடுத்தார்கள். மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். அப்ப இயேசுவானவர் கதை கிடையாது, கட்டுக்கதை கிடையாது. இப்ப நிறைய கட்டுக்கதை எல்லாம் உண்டு, நிறைய அதுக்கு அந்த புராணம் இந்த பிராமணம் இதெல்லாம் கதைகள். ஆனா பைபிள்ல ஒண்ணுமே கதை கிடையாது, சாட்சிகள். அதனால இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க நம்மளாம் சாட்சிகளா வைத்திருக்கிறோம். இப்போ ஒருத்தர் பார்த்து, இப்போ அருள்ராஜ் நீங்க எப்படியா ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க சொல்ல முடியாதா? கலாஸ்டர் நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? எப்படி இயேசு என்னை சந்தித்தார் அல்லது இயேசு என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்? இப்ப நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் சாட்சி கொடுக்க முடியும். என்ன சொன்ன? இந்த உணர்வு இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க இயேசுவை பின்பற்ற காரணம் என்னங்கயா? நீ கிறிஸ்தவனா மாறினதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொல்லும் போது நம்மளால் அதை குறித்து தெளிவாக திருப்பி சொல்ல முடியும். இப்போ என்ன கேட்ட, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு டெத்துல, ஒரு மரண வீட்டில். சேசில் ராஜசேகர் ஐயர்னு ஒரு ஐயர் இருந்தாருங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்து ஒரு 2 மாதத்தில் அந்த பெண்ணு திருச்சி, அந்த பெண்ணை பார்க்க போகிற இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்ச நாள் உடம்பு சிலம் இருந்து இறந்துட்டார். அப்போ அண்ணா நகரில் அந்த பாடியை வச்சுருந்தேன். அப்போ அந்த இடத்துல செத்துப்போன பையனுடைய சித்தி மகன் ஸ்வீட்டி அப்படின்னுட்டு அவள் அந்த இடத்துல வந்திருந்தான். அப்போ எல்லாரும் நைட்டில் நாங்கள் தனியாக உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது மரணத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினேன். நானும் சிஎஸ்சி குடும்பம், ஊழியத்தை செய்கிற குடும்பங்கள் இதில் தான் பழகி வந்திருந்தாலும் ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லவே இல்லை. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நிமிடம் எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்பட்டு இறந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், ரட்சிக்கப்படலைன்னா இவனோட முடிவு எங்கே இருக்கும் அப்படின்ட்டு நரகத்தையும் பரலோகத்தை குறித்து. ஏன்னா இனி எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, ஜீவன் போன பிறகு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே கிடையாது, இனி எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி என்று இந்த வார்த்தைகளை அப்படியே டிஸ்கஸ் பண்ணி நானும் சில கேள்விகள் அப்படியே பேசுகிறோம். பேச 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 அப்படியே இருதயத்துக்குள் இதுவரை நான் நம்பின நம்பிக்கை தவறு என்பதை உணர்ந்து உடனே தீர்மானத்தை எடுத்தேன். மறுநாளே போனேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். மறுநாளே யார்கிட்ட கேள்வியோ எந்த இதெல்லாம் கிடையாது, யோசிக்கிற தீர்மானம் எடுத்த உடனே செய்திடணும். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னுட்டு அந்த மரண வீட்டில் தான் இந்த வார்த்தைகளை எடுத்து காட்ட காட்ட, அப்போ ரட்சிப்புனா என்ன,
ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய சுபாவம் எப்படி இருக்கும், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் மரணத்தை குறித்து பயப்படுவார்களா அல்ல தைரியமா நிற்பார்களா? அப்படியே சில கேள்வியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க 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 ரொம்ப மாற்றங்கள் அப்படியே உள்ளத்துல உண்டாகுது. அன்னைக்கு மனம் திரும்பினேன், அன்னைக்கு ரட்சிப்பை ஏற்றேன், உடனே அதுக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுத்தேன். யோசிக்கவில்லை. மறுநாளே ஒரு சர்ச்சுக்கு போனேன். அப்பெல்லாம் ஞானஸ்நானம் உங்களுக்கு செய்யப்பட்டு ஒன்றும் தெரியாது நமக்கு. ஆனால் உடனே வார்த்தை கீழ்ப்படித்தரணும். இன்றைக்கு ரட்சணை நாள், நாளைக்கு யோசிக்காத. நீ நாளைக்கு உயிரோடு இருப்பியா இருக்க மாட்டியான்னு தெரியாது. இன்னைக்கு கர்த்தரோடு கொடுத்துருக்க காலத்தை என்ன செய்திரு, உடனே பயன்படுத்திரு. இப்போ இயேசுவை குறித்து நான் பேசுறதுக்கு நீ ரட்சிக்கப்பட்டியானா உடனடியே இல்லாதாலும் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய மறந்தே போச்சுது எப்படி ரட்சிக்கப்பட்டா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஊழியத்துக்கு எப்படி வந்ததுன்னா அதுக்கு ஒரு சாட்சி இருக்குது. எனக்கு ஒரு விலகினம் வந்து வயிறெல்லாம் வீங்கி போய் இருந்துச்சுது. அப்போது டாக்டர் சில இதெல்லாம் பண்ணாங்க. ராய்பேட்டை ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. டாக்டருக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்ததுனால அங்கே இருந்தேன். நைட்டில் தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே நீ சுகத்தை கொடுத்தால் நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு வரேன்னுட்டு நேர் ரூமில் வந்து 3 நாள் நானே தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அதுக்கப்புறம் 3ஆவது நாள் ஐசக்கையா வந்து ஜெபம் வந்தாங்க. அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே வீங்கின வயிறு அப்படியே குறைஞ்சிது. அது வேற ஒரு தண்ணி குடித்தா கூட அப்படியே எரியும், குடல் அப்படி எரிச்சுது. டக்குனே அதெல்லாம் மாறிச்சுது. 1 கப் பால் ஐயா கொடுத்தாங்க, குடித்தேன், சுகம் அடைஞ்சிது. அன்னைக்கு தான் ஊழியத்துக்கு இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஆண்டோட பொருத்தம் பண்ணேன், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் நான் யாருக்கிட்ட போய் காசுக்கு நிற்கக்கூடாது. ஏன்னா இதை குறித்து நிறைய கிண்டலை நாமே பண்ணுவோம். நாம என்ன பைபிள் தூக்கிட்டு வராங்க, இப்படி வராங்க அப்படிலாம் சொல்லுவோம். அதனால் நிற்கக்கூடாது. என் தேவைகளெல்லாம் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து சந்திக்கணும். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஒரு குறை இல்லாமல் எல்லா தேவைகளும் வீட்டுக்கு வரும்படி தான் கர்த்தர் வைத்திருக்கிறாரே தவிர எதை தேடுபடி கர்த்தர் வைக்கவே இல்லை. ஒரு குறையில்லாதபடி நடத்துறாரு. என்கிட்ட எக்ஸ்ட்ராவும் கிடையாது, குறைவும் கிடையாது. அன்றைக்குரிய அழகா நடத்துறாரு. ரட்சிப்பு எப்படி வந்துச்சது? பவுலை கேட்ட சொல்லுவாரு, ஐயா பவுலை எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? பவுல் சொல்லுவாரு, ஒரு நாள் நான் இந்த கிறிஸ்தவனை தான் நான் துன்பப்படுத்த போனேன், இந்த கிறிஸ்தவனை தான் நான் வேதனைப்படுத்த போனேன். எல்லாரும் உயிர்த்தெழுதல் சொல்லுகிறாங்க. ஐயா மரித்தோர் உயிர்த்தெழுதல் பிரசவப்படுகிறான். இதை நான் அவமானப்படுத்தும்படி, இப்படிப்பட்டவர்களை நான் குற்றப்படுத்தும்படி, ஜெயில போடும்படி தான் நான் போனேன். ஒரு நாள் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தார். அந்த உயிர்த்தெழுதல் இயேசு சாட்சி கொடுக்கிறார்ல, பாவிகளில் பிரதான பாவி நான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார் என்பதற்கு நானே என்ன செய்கிறேன், சாட்சியா இருக்கிறேன். எனக்கு நம்ம மனம் திரும்பதில் திரும்ப யோசித்து பார்க்கணும். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி அபிஷேகத்தை பெற்றோம், எப்படி ஊழியத்துக்கு வந்தோம். நீங்க திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்க 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 தான் என்ன பூரணத்தை அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. திரும்பி பார்க்கணும். அந்த எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அவருடைய பவுலுடைய பெரிய அனுபவம் என்ன, அதாவது பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தாருன்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னை விட வேற பாவியே கிடையாது. என்னை விட யாரும் எத்தனை பேர் தைரியம் சொல்ல முடியும்? நீங்க நம்புறீங்களா? அவன் பெரிய பாவி, நான் அப்படி யோசிக்காதீங்க. நான் எவ்வளவு பெரிய பாவி, என்னையே ரட்சித்தாரானால் ஏன் அவரை ரட்சிக்க மாட்டார்? எத்தனை நம்புறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா ரட்சிப்பார். என்ன ரட்சித்த இதான் அறிக்கையிடணும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம இப்படிதான் பேசுறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்னையே சாட்சி. இயேசு என்ன ரட்சித்தாரியா, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னை உயிர்ப்பித்தாரியா, பாவத்தின் மரணத்திலிருந்து என்னை உயிரோடு எழுப்பினாரே. எத்தனை சாட்சி சொல்ல முடியும்? எத்தனை இது ஆமைன்னு சொல்றீங்க? கரங்களை தட்டி, ஆண்டவரே உண்மை ஆண்டவரே, பாவம் என்கிற சேற்றில, பாவம் என்கிற அக்கிரமத்தில் நான் விழுந்து கிடந்தேன், என்னை தூக்கினீரே. அதனாலதான் எந்த பாவி
இயேசுவை சரியா விளங்கிட்டாங்களோ அவங்க தாங்க வல்லமையான ஊழியக்காரங்களா இருப்பாங்க. எதை நம்புறீங்க? இந்த மெதவாதிகள்லாம் உருப்பட மாட்டான். அவனால ஒரு நன்மை இருக்காது. இவன் நல்லவனாகவும் இருக்க மாட்டான், கெட்டவனாகவும் இருக்க மாட்டான், அனலாகவும் இருக்க மாட்டான், குளிரவா இருக்க மாட்டான். இதுதான் ஒரு பிரயோஜனம். பவுல் பயங்கரமான எப்படிப்பட்ட பாவின்னா மார்க்க பாவி. நியாயப்பிரமாணத்தின்படி அவர்தான் ஜீவன் இருக்கிற நம்பினவர், நியாயப்பிரமாணத்தில் தான் வாழ்க்கை இருக்க நம்பினவர், நியாயப்பிரமாணத்தை ரட்சிக்கும் நம்பினவர், நியாயப்பிரமாணத்தை பரலோகம் கொண்டு போய் நம்பினவர், நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி காட்டினவர், நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியராக இருந்தவர். இந்த ஊழியரை தான் ஒரு நாள் இயேசு தொட்டார் பாருங்க. எதை நம்புறீங்க? இப்போ ஊழியக்காரனே தொட வேண்டியது இருக்குதா இல்லையா? சில தப்பான ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. தப்பானதை உன்னை பிடிச்சுக்கிட்டு இதான் ஊழியம், இதான் ஊழியம், ஆசீர்வாதம் பெரிய ஊழியம் அப்படின்ட்டு இல்லை. எனக்கு இல்லை, அப்படியே கவனிச்சு பாருங்க. இயேசுவானவரை என்னைக்கு சொந்த ரட்சகரா பவுல் ஏற்றுக்கொண்டாரோ அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிட்டு, எதெல்லாம் மேன்மை மேன்மை நினைச்சாரோ அத்தில் தூக்கி குப்படி போட்டாரு. படிப்பு மேன்மைனார், குப்பைனாரு, பணம் குப்பைனாரு, எல்லாம் குப்பை குப்பை குப்படி வைச்சது. ஒரு உண்மையான ரட்சிப்பு ஒரு மனுஷன் வந்துட்டான்னா இந்த உலகத்தில் தான் வேறு பிரிக்கப்பட்டு மகிமையின் சரீரமாக மாறுகிறோம். எதை விசுவாசிக்கிறீங்க? மகிமையின் சரீரமாக இந்த பூமியில நான் மாற முடியும். அதுதான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாடி பிறகுல மகிமை அடையணும். பாருங்க, இயேசு அவர் கூட தான் வருகிறாரு. அவர்கள் மாம்ச சரீரத்தில் இருக்கிறார்கள், இயேசு மகிமை சரீரத்தில் இருக்கிறார்கள். மகிமை சரீரத்தில் இருக்கிறபடினால இவர்களால் இயேசுவை காணவே முடியல. கடைசியில அவங்க வீட்டுக்குள்ள வர போறாரு. உள்ள போய் அவர் மாம்ச சரீரத்திலிருந்து என்ன செய்தாரோ அதை செய்து காட்டுறதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு அவன் கண்ணு திறக்கப்பட்டு இப்பதான் யோசிக்கிறான். அவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு, ஆமே, அப்ப எரியும் போது தெரிஞ்சுதான் பாவம் எவ்வளவு கொடுமையானது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மீறுதல் எவ்வளவு கொடுமையானது, வசனத்தை அறியாம இருக்கிறது எவ்வளவு கொடுமையானது, இயேசு அறியாம இருந்து எவ்வளவு கொடுமை தெரியுமா? இன்னும் கிறிஸ்தவனாக இருந்து இயேசு அறியாதபடிக்கு, என்ன இயேசுக்குள்ள ஜீவிக்காதபடிக்கு இருக்கிறது எவ்வளவு கொடுமை. உண்மையில ஒரு இயேசு கிறிஸ்தவத்தை சொந்த ரட்சகரை உண்மையை ஏற்றுக்கிட்டானா அதுக்கு அப்புறம்லாம் அவன் வாழ்க்கையில ஒருவனும் அவனுக்கு குற்றம் சொல்லாதபடி பரிசுத்தமான ஜீவியா இருக்கிறோம். இந்த அனுபவத்தில் இன்னைக்கு நிறைய ஒரு பெரிய தவறு நிறைய என்ன நடக்குதுன்னா, நிறைய தேவனுடைய பிள்ளைங்க அந்நிய மார்க்கத்தில் பெண் எடுக்கிறாங்க, பொண்ணை கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல. அது வாழ்க்கையில வேதனை உண்டாக்குங்கிறது தெரியாம அவ சத்தியங்களை என்ன விளக்கவே இல்லை பாருங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை வேதனைப்படுத்திட்டு தான் இருக்கும். அது உனக்கு ஒரு நாள் நிம்மதியை கொடுக்காது. அதனால் எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையும் அதை விட நீ செத்து போறதே நல்லது. ஒரு அந்நிய பெண்ணை எடுக்குது, அந்நிய புருஷனை எடுக்கிறத விட அதோட உயிரோடு சத்தாடுதான், ஒரு பிரயோஜனம் இருக்காது. இயேசுவினுடைய அந்த ரட்சிப்பை விலகிட்டோம்னா, இயேசுடைய அந்த அன்பை ருசித்துட்டவன, இயேசுடைய சத்தியத்தை விலகிட்டோம்னா ஒரு நாள் நம்முடைய மனம் என்ன செய்யாது, இப்படிப்பட்ட கேடான விஷயத்துல போகவே போகாது. அவனுக்கு அது வேறு விதமா தெரியும். எப்படிங்க பரிசுத்தமான கிறிஸ்துவை அறிந்தவன் அசுத்தமான விக்கிரகத்தை பின்பற்றுகிறவனை, அதை உச்சரிக்கிறவனை, அதை நமஸ்கரிக்கிறவனை எப்படி உன்னால இணைந்து வாழ முடியும்? எப்படி கடந்து போக முடியும்? அப்படியான உயிர்த்தெழுதலின் ரட்சிப்பை என்ன நீ அறிந்து கொள்ளவில்லை, அதை புரிந்து கொள்ளல, அதை விட நீ உயிரோடு செத்து நபர் தான். உன்னால தேவனுடைய ராஜ்யம் தூசிக்கதப்படும். அதனால இயேசு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் அடிக்கடி பேசுறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் பேசுறார். நிறைய இடத்துல நிறைய ஊழியக்காரர்கள் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்றாங்க. இப்போ நான் பிள்ளைகளை இப்படி கெட்டு போயிருக்க, வேதனையா இருக்குது, வேதனையா இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்ணீரோடு அநேகர் இதுக்காக ஜெபிக்கிறாங்க. நீ திரும்பி பாரு, அப்படி பண்ணணுடைய வாழ்க்கையில திரும்பி பாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சாலமன் ராஜா. சாலமன் ராஜா எங்கெல்லாம் அந்நிய பெண்களை தனக்கு சொந்தமாக பிற்காலத்தில் அந்த பெண்கள் நினைச்சிட்டாங்க, நாம என்ன நினைப்போம், நம்ம போய் நாளைக்கு நம்ம வழியில கொண்டு வந்துடலாங்கிறது. அது ரொம்ப ரேருங்க, ரொம்ப ரொம்ப ரேர். அதுக்கப்புறம் பாவம் தான் எடுத்துட்டு போயிருது. எனக்கு இதான் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னு அந்த பாவத்தை செய்திருக்க மாட்டியே, இயேசு அறிந்திருந்தா அந்த தவறை செய்திருக்க மாட்டியே, இயேசுக்கு ஒரு வாழ்க்கையை இடம் கொடுத்திருந்தால்
கண் குருடு. இயேசு கிட்ட இருந்தாலும் இவர்களால் தெரியவே இல்லை. ஏன்னா அவர் மகிமை உள்ளவர், இவன் மாம்சத்துக்குரியவர். அந்த மகிமையின் மேல் மகிமை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த உலகத்தினுடைய எந்த விதமான மேன்மையும் நமக்கு மேன்மையா தெரியாது. அப்படி குப்பையாகவே மாறிட்டு இருக்கோம். யார் ஒன்ன போய் இதை எடுக்க அதை எடுக்க சொல்ல வேண்டிய சரீரம் அந்த மகிமைக்குள்ள வர 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 அது தானாக அந்த அசுத்தங்கள் உள்ள இருக்க முடியாத ஐயோ நான் போயிடுறேன். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது. அப்ப சபைக்குள்ள வர்றது எதுக்கு வர்றோம்? சபையில உபதேசத்தை கேட்டு ஆண்டவரே இந்த அனுபவம் எனக்கு வேணும், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடக்கணும், ஆண்டவர் இந்த வசனப்படி நடக்க எனக்கு பலன் தாரும், இந்த கிருபை தாரும் கிருபை தாரும் கேட்க 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 அந்த சத்தியம் உள்ள நுழைய நுழைய இந்த சத்தியத்தை பார்க்கும்போது இப்போ இயேசுவானவர் உள்ள வர்றான்னு வச்சிடுங்க, இயேசுவானவர் இந்த இடத்துல நுழையறான்னு வச்சிடுங்க, இங்க இருக்க அசுத்த ஆவியெல்லாம் நிக்குமா ஓடுமா? எதனை நம்புறீங்க? நிக்க நினைக்கிறீங்க? மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார் அப்படின்னா, ஆனால்தான் இயேசுவானவர் சிலுவையில் அறைந்து மரித்த பின்பு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர் பாதாளத்துக்கு இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாதாளத்துக்குள்ள இறங்கினாரு. இயேசு உள்ள இறங்கின உடனே என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? கீழ்ப்படியாம மரிச்சு போன எல்லா ஆவிகள் இணைச்சது இருக்கும், எல்லாம் எழுப்பிச்சுதான் எழுப்பலையா? நோவா காலத்துல மரிச்சதெல்லாம், லோத்து காலத்துல மரிச்சதெல்லாம் யோசித்து பாருங்க. ஆனா இன்னைக்கு அந்த நினைக்க நமக்கு எல்லாத்துக்கும் இயேசு பற்றி தெரியும். இன்னைக்கு அதே மாதிரி ஆண்டவர் வந்து இறங்கி வந்து பண்ணுவான்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு நீ மரிச்சிட்டியா, உன் ரட்சிப்போ உன் மனம் திரும்புதலோ அங்கேயே முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் நீ மனம் திரும்புறதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது, ரட்சிக்கப்பட வாய்ப்பே கிடையாது. ஆனால் வைராக்கியம் பிள்ளைகளுக்கு போதிங்க, வைராக்கியம் சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் உனக்கு அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் அப்படி சொல்லாங்க. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? அவர் ரட்சிப்பை உண்டாக்க வந்தாரு. எதுக்காக சிலுவையில் மரித்தாரு? அவர் மரித்தவுடைய நோக்கம் என்ன? ஒருவனும் பாவியாக மரிச்சிடக்கூடாது என்று பாவிகள் மேல இரக்கத்தை காட்டும்படி, கிருபையை காட்டும்படி, அன்பை காட்டும்படி, ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தன் ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டிருக்கிறார். ஐயா ஏன் உயிர்த்தெழுந்தாரு? அவரு எல்லாரும் நம்பும்படியாக. இயேசுவான மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிறவர். ஏன் உயிரோடு இருக்கிறார்? மீண்டு வரப்போகிறவர். இப்ப நம்ம பெரிய ஆயத்தம் எதை நோக்கிதான் இருக்கணும்? இப்ப நம்முடைய ஆயத்தம் எதை நோக்கி? அதனாலதான் நம்ம நான் அந்த கிறிஸ்துமஸ் இதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் எடுக்கிறது இல்லை. அதெல்லாம் சர்வீஸ் நமக்கு முக்கியம், அவ்வளவுதான். அதை பற்றி பேசணும், ஆனா அதை கொண்டாட நினைக்கிறதே கிடையாது. அதை கொண்டாடி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு இப்படி பண்ணி அப்படி போனோம், அன்னைக்கு பிரியாணி, அன்னைக்கு அங்கே போனோம் இங்கே போனோம், அந்த கிஃப்ட்டை கொடுத்தோம் இந்த கிஃப்ட்டை கொடுத்தோம். என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு? வசனத்தை தானே நம்ம கொடுக்கணும். யாருக்கு வசனம் கொடுக்காம ஒரு கேக்கு கொடுத்தா கூட சும்மா போய் ஒரு கேக் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதை கிறிஸ்துடைய பிறப்பின் நோக்கத்தை குறித்து பேசணும். அதனால அதை கொடுக்காம இருக்கிற பெட்ரு. நீ ஒரு கிஃப்ட், ஒரு சாரி ஒருத்த கொடுக்குறான், ஒரு ஏன் நம்ம அந்த கிஃப்ட் கொடுக்க போறோம்? அந்த கிஃப்ட் கொடுத்து அவன் மனதை இழுக்கிறது. அவன் நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம். எதுக்கு நேசிக்கிறோம்? என்ன இயேசு ரட்சித்தாருங்க. இயேசுய பாவ வாழ்க்கையை மாற்றினார். எனக்குள்ள கெட்ட குணங்கள் இன்னைக்கு ஏன் நம்மளால பேச முடியலைன்னா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சாட்சிகளா இல்லை, நம்ம குடும்பத்துல சாட்சி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சாட்சி இல்லை, சகோதரர்களை சாட்சி இல்லை, பக்கத்துல சாட்சி கிடையாது. நீ போய் சொல்ல, ஆமா வந்து சொல்ல வந்துட்டான், ஒரு சாதா ஒரு விட்டு கொடுக்கறது இல்லை, ஒரு பொறுமை கிடையாது, என்ன தூசண வார்த்தை. நீங்க அந்த சாட்சி இல்லாதனால நம்மளால பேச முடியல. அவன் மனம் திரும்ப வேண்டியது இப்ப யாருங்க? இப்ப மனம் திரும்ப வேண்டியது யாரு? பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இல்ல. நீ சபை மனம் திரும்பணும், ஊழியர்கள் மனம் திரும்பணும். நம்மள எதிர்பார்க்கிறாரு. என்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேச முடியாம போன காரணம் என்ன? அதனாலதான் நம்ம எப்படி பேசி போயிருவோம்னா, அற்புதங்களை அடையாளம் காட்டிட்டு அப்படியே போயிடுவோம். ஏசு அப்படியே அன்பா இருக்கிறார், அப்படியே இருக்கிறார். ஆனா ரட்சிப்பை குறித்து பேச முடியல. பவுல் அந்த இடத்துல சொல்கிறார். இப்ப வாசிங்க, கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க
மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்கள் இப்போ விசுவாசம். இயேசுவானவரை குறித்து இத்தனை வருஷம் பேசுறது என்னதான் இருக்கும்? பொய்யா இருக்கும். அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார் பொய்யா இருக்கும். அவர் மரித்தார் என்பது பொய்யாம இருக்கும். அவர் எவனோ திருடிட்டு போயிட்டாங்க பொய் சொன்னான்னு இருக்கும். ஆனால் உயிர்த்தெழுது அப்படினால் இன்றைக்கும் நானும் நீங்களும் சாட்சியாய் பேச முடியும். இன்னைக்கு நம்ம ஊழி செய்யணும் கத்தை எதிர்பார்க்காருங்க. நம்ம எல்லாரும் ஊழி செய்யணும். அப்போ ஊழி செய்ய தகுதி நம்ம வளர்க்கணும். இந்த சாட்சியை நான் அதனால தான் இன்னைக்கு பாருங்க, சில நீங்க தவறா புரிஞ்சுக்கிடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களாம் இந்த பரியாச பேச்சு ரொம்ப பேசக்கூடாது. இந்த கிண்டல் அடித்து பேசுகிற பேச்சுகள்லாம் ரொம்ப வைக்கவே கூடாது. அது ஒன்று வேற. பரியாசங்கிறது யாருடைய குணம்? யாருடைய குணம்? பிசாசுடைய குணம். நம்ம நினைச்சிருவோம். அதனால இந்த பிரசங்கம் பண்ணும்போது சில ஜோக் அடிச்சு விடுச்சு. அதெல்லாம் பரியாச ஆவிகள், பரியாச ஆவிகள். இயேசு எந்த இடத்துல கூட ஜோக் அடிச்சாரு இருக்குதா? அப்போஸ்தலர் ஜோக் அடிச்சாருன்னு இருக்காருங்க. பாரம் 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 உங்களுக்கு, பாரங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. நான் அந்த ஜோக் அடிச்சு பேசுறது, இந்த பாடி லாங்குவேஜ் காட்டுறது, இவையெல்லாம் அதில் வேற குரூப்பு. அவங்களாம் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். அவங்க பொய்யான ஒரு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுறவர்கள். நான் நீங்கள் அப்படி பிரசங்கம் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாடலோட காதில் கேட்காதீங்க. அதெல்லாம் டிவியில் கூட வச்சு பார்க்காதீங்க. வசனத்தை நல்லா படிங்க, அது நல்லா தியானிங்க. அல்லது இயேசு உயிர்த்தெழாமல் போயிருந்தா நான் பட்ட பிரயாசம் என்னமா இருக்கும்? விருதாவை போயிருக்குமே. அப்போ எதுக்கு சபை கட்டியிருந்த வேஸ்ட்டு என்ன? அது இதெல்லாம் பண்ணினதுக்கு நீ தசமம் கொடுத்ததுக்கு காணிக்கை கொடுத்தது எது? எல்லாம் வேஸ்ட்டு. இயேசு உயிர்த்தெழுதாருங்க. அடுத்து சொல்ல பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் முதல்ல சாட்சிகள், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது அது முக்கியமான பகுதியை அந்த 1 கொரிந்தியர் 14:20 மட்டும் வாசிக்கும். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து, கிறிஸ்துவோ மரித்தோர்ந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை அடைந்தவர்களுக்குள்ளே முதல் பலனானார். என்ன டைம் ஆயிட்டா அதனால கடைசிக்கு வந்துடுறேன். இப்போ அப்படி உயிர்த்தெழுதல் நமக்கு எதை காட்டுதுன்னா முதல் பலனாக மாறணும். 10-11 கிடையாது. இப்போ நம்ம ஆலயத்துக்கு நம்ம காணிக்கை கொடுக்குறோம், எதை எடுத்து கொடுப்போம்? முதல் பலனை கொடுப்போம். குடும்பத்தில் ஊழியத்துக்கு கர்த்தருக்கு பிள்ளைகள் கொடுத்தா எதை கொடுப்போம்? முதல் பலன்களை கொடுப்போம். இப்போ உயிர்த்தெழுதலில் இயேசுவானவர் தான் முதல் பலனா இருக்கிறபடினால இப்ப அடுத்த நம்ம எதிர்பார்க்கிறாரு, இந்த சபையை நீ இந்த பூமிக்கு முதல் பலனா மாறுது, சாட்சியில முதல் பலனா மாறுது, அன்பு கூறுவதிலே முதல் பலனா மாறுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கம் காட்டுவதிலே முதல் பலனா மாறுகிறது, ஒருவர் குற்றத்தை மன்னிக்கிறதுல முதல் பலனா மாறுகிறது. எதுல மாறணும்? முதல் பலனா என்ன? முதல்ல முன்னாடி நின்று நம்மளை காட்டுறது இல்லை, முன்னாடி நம்ம நிக்கிறது இல்லை, இந்த விருப்பம் இல்லை. ஜீவியத்தை புரஜாதியார் பார்க்கும்போது இவன் கிறிஸ்து எப்படி இருந்தாரோ, அவர் எப்படி முதல் பலனா இருந்தாரோ, அதே போல இந்த குடும்பத்தார் இருக்கிறார்கள், இந்த சபையார் இருக்கிறார்கள். நம்ம சபையை அப்படி பார்க்கணும், முதல் பலனா சொல்லணும். ஐயா ஆராதனையா முதல் பலனா இருப்பாங்க, அன்பு கூறுதல முதல் பலனா இருப்பாங்க,
ஒருத்தருக்கு கஷ்டம்னா எல்லாரும் போய் நிற்பார்கள், முதல் பலனா இருப்பாருங்க. இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு ப்ரேயர் அப்படின்னு சொன்னா அலௌன்ஸ் பண்ணோன்னு எத்தனை பேர் வருவோம்? எத்தனை பேர் வருவோம்? என்னம்மா யாருக்கோ சொல்றாங்க, அது 2-3 பேர் உண்டு, அவங்க தான் போவாங்க. நீ முதல் பலன் இல்லை. முதல் பலன் சொன்னா நான் வந்து நிற்பேன், அந்த குடும்பக்கார ஜெபிக்க வந்து நிற்பேன், அந்த குடும்பத்துக்கு வருவது. ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லுங்களேன், நடக்குதுன்னா சபையார் எல்லாரும் என்ன செய்யணும்? கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி, நான் முதல் பலன் எப்படி காட்டுறது? கூப்பிட்டா ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவங்க கூப்பிடவே இல்லைன்னா கூட, இவன் எனக்கு தெரியும், நம்ம பரமேஸ்வர கையில் ஒரு கல்யாணம் நடக்குது, ஆல்ராஜ் கல்யாணம், கூப்பிடவே இல்லை, இப்போ நம்ம போகணுமா போக வேண்டாமா? ஒரு லாஜிக்கில் பார்த்தா போகக்கூடாது. ஒரு லாஜிக்கில் பார்த்தா, எந்த லாஜிக்கு? என் மாம்சத்தினுடைய பிரமாணத்தின்படி பார்த்தா அது நீதியா தோன்றும், அது நியாயமாய் தோன்றும். ஆனா ஆவின் பிரமாணத்தின்படி பார்த்தா நான் யாரு? பாவத்தை ஜெயித்து கிறிஸ்து எழுந்தது போல நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அப்போ உயிர்த்தெழுந்தனா முதல் பலனா மாறிடணும். முதல் பலன் அழைத்தாலும் சரி அழைக்காவிட்டாலும் சரி, நான் என்ன செய்வேன்? இங்கதான் யாருங்கிறத நம்ம காட்டுறோம். உனக்கும் எனக்குள்ள வித்தியாசத்தை காட்டுறோம். நான் தேவனுடைய பிள்ளை. நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. போய் நின்று நான் என்ன செய்யணும்? ஏதாவது உதவி செய்யணுமா? அண்ணா என்ன உதவி செய்யணுமா? எத்தனை பேர் அப்படி கேட்டுரும்? அப்படி முதல் பலனா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உதவி செய்தல முதல் பலனா மாறுங்க. அன்புக்குறல முதல் பலன், விட்டு கொடுக்கிற முதல் இடத்துக்கு வாங்க, பொறுமையா இருக்கிற முதல் இடத்துக்கு வாங்க. கண்டிக்கிறது வேற, இது வேற. முதல் பலனாக மாறணும். இதை குறித்து பவுல் இன்னொரு இடத்துல எழுதுறா பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் ஆகாயா நாட்டிலே முதற் பலன் ஆனவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. முதல் பலனானவர்கள் ஆகாய நாட்டில் யாரா இருக்கிறா? ஸ்தேவானுடைய குடும்பம் இருக்குது. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறதுல யாரா இருக்கிறாங்க? முதல் பலனா இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ததெல்லாம் முதல் பலனுங்க, முதல் பலன். அப்ப இயேசுவானவர் பாவத்தை ஜெயித்ததுல முதல் பலனானவர், மரித்து உயிர்த்தத முதல் பலனானவர், ஒரு பாவத்தையும் சாபத்தையும் முறியடித்து ஜனங்களை மீட்டெடுத்து அன்பு கூறுவதில் முதல் பலனானவர். அந்த இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் இப்பொழுது முதல் பலனவர். ஏன்னா அவர் தான் இப்பொழுது எனக்கு யாரு? வேத்திர இன்னொரு இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு எனக்கு யாரா தெரிவாருமா? சகோதரனா தெரிவார். இயேசுவுக்கு பிதாவை குறித்து பேசுவார், அவர் தகப்பன் அப்படிப்பாரு. அப்போ அவர் தகப்பன இயேசுனா எனக்கு யாரு? சகோதரன். அப்போ சகோதரனுடைய குணம் என்ன? இடுக்கணில் உதவுவதற்கு சகோதரன் பிறந்திருக்கிறான். இப்படி வாழ்க்கையோட தான் வசனம் இருக்கும், குடும்ப வாழ்க்கையோடு இணைஞ்சே வசனம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுங்க. இடுக்கண்ணில் என்ன செய்யணுமா? இடுக்கண்ண உதவுறது என்ன? உன்னை பணம் கொடுத்து உதவுறது இல்லை. உன் சகோதரன் பாவத்தில் விழுந்து கிடக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நீ இந்த இயேசு குறித்து சொல்லணும், அவனுக்காக மண்டாடி ஜெபிக்கணும், அவனுக்கு உதவி செய்யணும். மகனே இந்த குடி பழக்கத்தை வெளியே வா, மகனே இந்த போத பழக்கத்தை வெளியே வா, இந்த பொல்லாத கிரியை வெளியே வா. அவனுக்கு புத்தி சொல்லி அவனுக்காக பாரப்பட்டு நான் நீங்களும் அவனுக்காக ஜெபிக்கணும், அவனுக்காக ஜெப கூட்டங்களை ஏற்படுத்தணும். நீ முதல் பலனா இருக்கணும். அதுல குடும்பத்தை ஒருத்தர் ரட்சித்தான்னா உனக்காக மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தாருக்காகவே தான் கர்த்தருடைய தெரிந்திருக்காரு. இந்த பகுதிக்காக தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்படி முதன்மையான ஒரு இடத்துக்கு வந்தவனால் இயேசுடைய உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக உண்டாகும். அப்போ உயிர்த்தெழுதினதான் பவுல் இந்த இடத்து வருகிறார். உயிர்த்தெழுதுக்கார் ஒரே வசனம் மட்டும் எடுத்து முடிச்சிருந்தேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
1-5 வரை வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்கத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல், பூமியிலிருந்து மீட்டு கொண்ட 144,000 அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்த சில விஷயத்த நம்ம சொல்லுவோம், நமக்கு கற்றுக்கொள்ள முடியலன உடனே இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கூடாது. ஒரு குரூப்பை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு. அந்த குரூப்ல முதல் பலனானவர்கள், அவங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு குவாலிட்டியான தகுதியை அடைஞ்சிருப்பாங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபேமிலியா, ஒரு சபையா இருக்கும். நம்ம சபையை வர காலத்தில் தேவன் இப்படிதான் உருவாக்க நம்ம விரும்புகிறோம். ஏதோ 10ல் ஒரு 11 சபையா இருக்கணும் அப்படின்னு விரும்புறதில்ல. ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் அது தேவன் அங்கீகரிக்கிறதா இருக்கணும். அது ஒரு முதல் பலனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். முதல் பலன் தான் தேவனுக்குரியது. பரலோக ராஜ்யம் யாருக்குரியதுன்னா உடனே வைக்கலாம். அப்போ பாவிகளுக்கெல்லாம் கிடையாதா? எழுதி வச்சுட்டு கிடையாது. துரோகிகள் கிடையாதா? எழுதி கிடையாது. மனைவியை தள்ளி விட்டவன் கிடைக்குமா? கிடைக்காது. பிள்ளைகளை சரியா வளர்க்கலையா? கிடைக்காது. சந்தேகமே கிடையாது. ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் அந்த பொறுப்பை நம்மளதான் வச்சிருக்கிறாரு. நம்மளதான் கேள்வி கேட்கிறாரு. நீ முதல் பலனா இருக்கணும். முதல் பலனா மாறிட்டீங்கன்னா நீ மற்ற முதல் பலனா மாற்ற முடியும். கர்த்தருக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. அதுக்குதான் அவர் முதல் பலனை மாறிட்டு இப்போ அவர் மூலமாய் சபையை என்ன செய்றார்? முதல் பலனாக உருவாக்குறாரு. இது மனுஷனால் கூடாதது, தேவனால் நிச்சயமா கூடும். அவரால் கூடுமா கூடாதா? ஏன்னா நானே அந்த அனுபவத்தில் வராததுனால என்னால் தைரியமாக அந்த வார்த்தையை பேச முடியலை. நம்மளால் நினைச்ச முடியல, பேச முடியலை. அது சொல்கிறது அவர்கள் ஸ்திரீகளினால் கரைப்படாதவர்கள் அப்படிங்கிறார். இந்த வசனம் அடுத்து அதை படிக்குமா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, கரைப்படாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். தட்டி ஆனவர்கள் எடுத்துருங்க. ஐயா, முதல் பலன்கிறார். எதுக்கு? இவர் யார்கள்? யாரோடு இருக்கிறவர்கள்? யாரை பின்பற்றுகிறவர்கள்? அவ கர்த்தர் உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன? நம்மை முதல் பலனாய் மாற்றுவதற்கு.